ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சொரக்காய் மொச்சக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே செவந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் சாரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனோன்னே நான் மொச்சக்காவை பாதி வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் சேர்த்து விட்டுட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் பாதி சொரக்காவை மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட அரிசி கழுவின தண்ணி தேவையான அளவு சேர்த்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல திக்கான கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் மட்டும் சேர்த்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கினோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் மொச்சக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.